வணக்கம். வாங்க, அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு. சோ இந்த ரிப்போர்ட்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு ஒண்ணுனா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். அடுத்த 7 நாளைக்கு நம்ம ஊர்ல மழை இருக்குமா, வெயில் அடிக்குமா? வாங்க இதுக்கான பதிலை இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வடகிழக்கு பருவமழை தீவிரமாகிட்டு வரதால தமிழ்நாட்டுல அடுத்த 7 நாளைக்கு சில மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல பெரும்பாலான மாவட்டங்கள்ல அடுத்த ஒரு வாரத்துக்கு மிதமான மழை கண்டிப்பா இருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மழை ரொம்ப அதிகமா கனமழையா பெய்ய வாய்ப்பிருக்கு. சோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல நாம உஷாரா இருக்கணும்? வாங்க அந்த லிஸ்ட பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மிதமான மழை தொடர்ந்து பெய்யும்னு சொல்றாங்க. சோ இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. சரி, இந்த 7 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மழையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா? ஆனா காலை நேரத்துல பனிமூட்டம் அதிகமாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நம்ம தலைநகரம் சென்னைக்கு வருவோம். சென்னை மற்றும் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் வானிலை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். அங்கங்க லேசா தூறல் போடலாம். சில சமயம் இடியோட மழையும் வர வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். ராத்திரி நேரத்துல குறைஞ்சபட்சம் 24 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஒரு மாதிரி இதமான கிளைமேட் தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டிசம்பர்ல ஒரு புயல் வரும்னு சொன்னாங்களே, அதோட நிலைமை என்னாச்சு? வாங்க அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். டிசம்பர் மாசத்துல ஒரு புது புயல் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறி இருக்கு. அந்த புயல் எச்சரிக்கை இப்போ இல்ல. அதுக்கு பதிலா மிதமான மழை பெய்யும்னு தான் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான் இல்லையா? ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு மழை மறுபடியும் அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்கார். ஆனா இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம், அதாவது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ மையம், இத பத்தி இன்னும் எந்த ஒரு பெரிய அறிவிப்பையும் வெளியிடல. சோ நாம அவங்க சொல்றதுக்காக வெயிட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து மீனவ நண்பர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கை. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. குறிப்பா தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகளில் காத்தோட வேகம் மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமா. சில சமயம் திடீர்னு 55 கிலோமீட்டர் வேகத்துல கூட வீசும்னு சொல்றாங்க. அதனால இப்போதைக்கு மீனவர்கள் யாரும் இந்த பகுதிகளுக்கு மீன் பிடிக்க போக வேண்டாம்னு கேட்டுக்கிறாங்க. பயப்பட வேண்டாம், இது ஒரு தற்காலிக எச்சரிக்கை தான். காத்தோட வேகம் குறைஞ்சு நிலைமை நல்லா ஆனதும் மீனவர்கள் மறுபடியும் கடலுக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் என்னன்னா, 1, பல மாவட்டங்கள்ல அடுத்த 7 நாளைக்கு மிதமான மழை எச்சரிக்கை இருக்கு. 2, புயல் அபாயம் இப்போதைக்கு இல்ல. ஆனா டிசம்பர் 18க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு காத்திருக்கணும். 3, மீனவர்கள் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம். இறுதியா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த தனியார் கணிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னு குழப்பமா இருக்கே. டிசம்பர் 18க்கு அப்புறம் வானிலை எப்படி இருக்கும்னு எப்பதான் தெளிவான ஒரு அறிவிப்பு வரும்? வாங்க அதுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம். அடுத்த அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.